மகா சிவராத்திரியை முன்னிட்டு ஈஷா ஆதி யோகி ரத யாத்திரை நெல்லைக்கு 23ஆம் தேதி வருகை. ஈஷா மகா சிவராத்திரி விழாவை முன்னிட்டு தென் கைலாய பக்தி பேரவை சார்பில் ஆதி யோகி ரத யாத்திரை தமிழ்நாடு முழுவதும் நடைபெற உள்ள நிலையில் நெல்லை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வருகின்ற 23ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை 3 நாட்கள் நடைபெற உள்ளது. இது தொடர்பாக பக்தி பேரவையும் சிவனடியார்கள் பிரேமச்சந்தர், இளங்கோவன் மற்றும் சண்முக சுந்தரம் ஆகியோர் நெல்லையில் நிருபர்களிடம் பேசினர். எல்லாருக்கும் வணக்கம். வருகிற பிப்ரவரி 15ஆம் தேதி மகா சிவராத்திரி ஈஷாவில் ஒரு கோலாகலமாக கொண்டாடப்பட இருக்கிறது. இதை பொதுமக்களுக்கு தெரிவிக்கிற விதமாக மற்றும் ஆதியோகியை நேரில் தரிசனம் செய்ய முடியாத மக்களுக்கு அந்த வாய்ப்பை ஏற்படுத்துகிற விதமாக இந்த ஆதியோகி ரத யாத்திரை நடைபெற்று வருகிறது. இந்த ஆதியோகி ரத யாத்திரை தமிழகத்தில் 4 திசைகளிலும் பயணிக்கிற விதமாக இருக்குது. இதை 4 குருமகா சன்னிதானங்கள் ஆதீனங்கள் இதை துவங்கி வச்சாங்க. பேரூர் ஆதீனம், அப்புறம் காஞ்சிபுரம் ஆதீனம், சிரவை ஆதீனம், அப்புறம் மயிலாடுதுறை ஆதீனம். நம்ம தென்மண்டலத்துக்கான ரதத்தை மயிலாடுதுறை ஆதீனம் அவர்கள் துவங்கி வச்சாங்க. இது டிசம்பர் 23ஆம் தேதி ஆரம்பித்து தென்மண்டலம் தென் மாவட்டங்களில் பயணித்து வருது. இது மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், ராமேஸ்வரம் இங்கெல்லாம் பயணித்து இன்றைக்கு இது 21ஆம் தேதி தென்காசியில் இப்போது இந்த ஆதியோகி ரதத்துக்கான யாத்திரை நடைபெற்று வருது. இன்றைக்கி பொதுமக்களுக்கான தரிசனம் அங்கே இருக்குது. இந்த ஆதியோகி ரதம் இங்கே வரும்போது மக்கள் பொதுமக்கள் வரவேற்கிறாங்க. அது போக அங்கே இருக்கிற ஆதீனங்கள் இவங்க எல்லாம் வரவேற்கிறாங்க. இந்த ஆதியோகிக்கு மக்கள் தன்னை தீபாராதனை, அதுக்கப்புறம் மலர்கள், அப்புறம் நைவேத்தியம் இந்த மாதிரி விஷயங்களை அர்ப்பணம் செய்து ஆதியோகியை வரவேற்கிறாங்க. அடுத்து இந்த மகா சிவராத்திரியை முன்னிட்டு நமக்கு இந்த ரதம் 2 மாதங்கள் பயணம் செய்யுது நம்ம தமிழகம் முழுவதும். இது எப்படி இருக்குதுன்னா, இந்த 2 மாதத்தில் ஒரு 1000 கிராமங்களையும் ஒரு 30,000 கிலோமீட்டர் பயணிக்குது. 1000 கிராமங்களை கவர் செய்து 30,000 கிலோமீட்டர் பயணிக்குது. இது இந்த ஆண்டு குறிப்பிட்ட விதமாக இந்த பாடல் பெற்ற திருத்தலங்கள் வழியாக நம்ம ரதம் பயணிக்குது. இந்த ஆதியோகி ரதம் அப்படின்றது ஒரு 7 அடி ஆதியோகி திருவுருவத்தோடு அமைக்கப்பட்ட பிரத்யேகமான வாகனம். இது நம்ம பொதுமக்கள் தரிசனம் பண்ணுறதுக்காக வருது. இப்போ நம்ம திருநெல்வேலி பகுதிக்கு 23ஆம் தேதி வருது. 23, 24, 25 தினங்களில் திருநெல்வேலி பகுதியில் இருக்குது. இது பேட்டை, கேடிஸ் நகர், ராஜவல்லிபுரம் இந்த மாதிரி குறிப்பிட்ட எல்லா ஏரியாவும் கவர் பண்ணுது. அது இல்லாமல் கிராமங்கள் மானூர், ஆலகையபாண்டிபுரம், பனவழி சத்திரம், கயத்தாறு, அப்புறம் வள்ளியூர், செட்டிகுளம் இங்கே எல்லாமே பயணம் செய்து நாகர்கோவில் போகுது. நாகர்கோவிலிருந்து அதுக்கப்புறம் அப்படியே தூத்துக்குடி சென்றடையுது இந்த ஆதியோகி ரதம். இந்த மகா சிவராத்திரியை முன்னிட்டு சிவ யாத்திரை நடைபெறுறது வழக்கம். இந்த சிவ யாத்திரை என்னென்னா, இங்கேருந்து மக்கள் பாத யாத்திரையாக போய் அங்கே போய் வெள்ளையங்கிரி மலையில் ஏறுறதான் நம்ம சிவ யாத்திரைன்னு சொல்கிறோம். இது இந்த ஆண்டு சிவ யாத்திரை வர 24ஆம் தேதி நம்ம நாகர்கோவில் சுசீந்திரத்துலேருந்து ஆரம்பிக்குது. அங்கேருந்து ஆரம்பித்து 20 நாட்கள் பயணம் செய்து 13ஆம் தேதி வெள்ளையங்கிரி மலையோட சென்றடைந்து அங்கே இருந்து அவங்க யாத்திரையை நிறைவு செய்கிறாங்க. இதே மாதிரி சிவ யாத்திரை கர்நாடகாவில் இருந்தும் தெலுங்கானாவில் இருந்தும் நம்ம தமிழகம் முழுவதும் இருந்து வராங்க. இது இல்லாமல் அவங்க போகும்போது ஆதியோகி திருவுருவம் ஏந்திய ரதத்தை கூடவே எடுத்துகிட்டு போகிறாங்க. இது இல்லாமல் 63 நாயன்மார்களை சிறப்பிக்கிற விதமாக அவங்க திருவுருவம் தாங்கிய ரதமும் கோவை ஆதியோகி வளாகத்துக்கு சிவராத்திரியை முன்னிட்டு வந்தடைய இருக்கிறது. இல்லை, இப்போ இது மெயினாக நம்ம இந்த ரதத்தோட நோக்கம் என்னென்னா, யாரெல்லாம் ஆதியோகியை நேரில் அங்கே தரிசிக்க முடியலையோ அவங்களுக்கு தரிசனம் கொடுக்குற விதமாக இது இருக்குது இந்த ரதம். அதுபோக மகா சிவராத்திரி விழா கொடுத்தின ஒரு விழிப்புணர்வும் அவங்களுக்கு உண்டாக்கணும் அப்படின்ற நோக்கத்தோடு நம்ம இந்த ரத யாத்திரை நிகழ்த்துறோம்.
இல்லை, இப்போ இந்த மகா சிவராத்திரி விழா வந்து நமக்கு வந்து இயல்பாகவே நம்ம கொண்டாடிட்டு இருக்கிற விழா தான். ஆண்டாண்டு காலமாக நம்ம பாரம்பரியமாக கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த விழாவில் வந்து நம்ம முழித்து இருக்கிறது வந்து இயல்பாகவே நமக்கு நிறைய வகைகளில் பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இது விதமாக நம்ம திருநெல்வேலியில் வந்து மகா சிவராத்திரி விழா வந்து அங்கே நடக்கிற ஈஷாவில் நடக்கிற மகா சிவராத்திரி விழா நம்ம டவுன் குற்றாலம் சாலையில் இருக்கிற சோனா மஹாலில் வச்சு நடக்குது. இங்கே அங்கே நடக்கிற நிகழ்ச்சியை நம்ம ரிலே பண்ணுறதோட இங்கே வந்து அதே அங்கே நடக்கிற மாதிரி அன்னதானமும் பொதுமக்களுக்கு அளிக்கப்படும். அந்த இரவு முழுவதும் அங்கே நடக்கிற கொண்டாட்டங்களை மக்கள் எல்லாமே தரிசனம் செய்துக்க முடியும். இது எல்லாமே உங்களுக்கு இந்த லிஸ்ட்டில் நான் கொடுத்துருக்குறேன். அது இப்போ படிக்கணுன்னாலும் படிக்கிறேன் நான். திருநெல்வேலியில் ஜனவரி 23 பழையப்பேட்டை, நெல்லைப்பர் கோவில், ராமையன்பட்டி, மானூர், உக்கரங்கோட்டை, அழகியபாண்டிபுரம், குப்னாபுரம் இந்த ஏரியாவில் திருநெல்வேலியில் 23 24 தேவர்குளம், மன்னிக்கோணந்தல், பனவடலி சத்திரம், மூவிருந்தவாளி, கயத்தாறு, தாளைத்து சங்கர் நகர். அன்னைக்கு ஜெயேந்திரா ஸ்கூலில் நைட் அங்கே இருக்குது. அதன் பின்னர் ராஜவல்லிபுரம், பாளையங்கோட்டை, கேடிஸ் நகர், சாரதா கல்லூரி, அதுக்கப்புறம் நாங்குநேரி டோல்கேட். இதெல்லாம் 25 ஆமாம். சிவனடியார்கள் பொதுமக்களும் கலந்துக்கலாம் இதில். ஆமாம். இது ஆக்சுவலி இந்த சிவனடியார்கள் வந்து அவங்க 40 நாள் விரதம் இருந்து மாலை போட்டு வராங்க. அவங்க கூட யாருனாலும் கலந்துக்க முடியும். இது வந்து 15, 13 நாள், 11 நாள், 7 நாள், கடைசி 3 நாள் அந்த மாதிரி கலந்துக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இங்கேருந்து ஆரம்பிக்கும் போது ஒரு 20 பேர் அந்த மாதிரி ஆரம்பித்தாங்கன்னா அங்கே போய் சென்றடையும் போது ஒரு 150 பேருக்கு மேலே அதில் இருப்பாங்க. பாத யாத்திரையாக வந்தாங்கன்னா அதுக்கு பதிவு பண்ணிவிட்டு கட்டாயமாக அவங்களையும் அனுமதி கொடுத்துருவோம். அவங்க பாத யாத்திரை நம்ம கூட வரணும்.